இனி காலை எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மத்திய மேற்கு மற்றும் அதனையொட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 48 மணி நேரத்தில் மேலும் சற்று வலுவடையக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், ராணிப்பேட்டை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்றும் சென்னையில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திமுக கூட்டணியில் யாரும் யாருக்கும் அடிமை இல்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் கியூபா ஒருமைப்பாட்டு தேசிய குழு மற்றும் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நடைபெற்ற முப்பெரும் விழாவில் கலந்து கொண்ட மு க ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனங்களுக்கு பதிலளித்தார். அடிமைத்தனத்தை பற்றி பழனிசாமி அவர்கள் பேசலாமா? அவருக்கு நான் சொல்லிக் கொடுவதெல்லாம் இங்க யாருக்கும் யாரும் அடிமை இல்லை. இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி விதிப்பு குறித்து பிரதமர் மோடி விளக்கம் தர வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ஏகாதிபத்திய சதிகளை என்பது ஏதோ போர் தொடுப்பதால் மட்டும் ஏற்படுவதல்ல. இந்தியாவுக்கு 50 விழுக்காடு வரிய அமெரிக்கா பிறப்பித்துள்ளதும் இதே போன்ற செய்திதான். மேற்கு மாவட்டங்கள் அதிமுகவின் கோட்டை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் பரப்புரை மேற்கொண்ட அவர் அதிமுகவின் தோல்வி மேற்கு மண்டலத்தில் இருந்து தொடங்கும் என்ற முதலமைச்சரின் விமர்சனத்திற்கு பதிலளித்தார். திரு ஸ்டாலின் அவர்களே, மேற்கு மாவட்டம் அதிமுக கோட்டை. திமுக ஆளுங்கட்சியா இருக்கலாம், ஆனா கோவை மாவட்டத்தில் ஆளுங்கட்சி அதிமுக. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகஸ்ட் 23 முதல் 25ஆம் தேதி வரை திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ளவுள்ளார். அதிமுக வெளியேற்றக்கூடிய அறிக்கையில் 23ஆம் தேதி திருச்சி, திருவெரும்பூர், லால்குடி பகுதிகளிலும், 24ஆம் தேதி மணச்சநல்லூர், துறையூர், முசிறி பகுதிகளிலும், 25ஆம் தேதி ஸ்ரீரங்கம், மணப்பாறை உள்ளிட்ட இடங்களிலும் இபிஎஸ் பரப்புரை செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம் சிறப்பாக நடைபெற முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, RB உதயகுமார், அக்ரி, SS கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் வழிபட்டனர். தலைவர் அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்க குழு அமைத்துள்ள நிறுவனர் ராமதாஸ் கட்சியிலிருந்து அவரை நீக்கலாம் என தகவல் வெளியாகியிருக்கிறது. அன்புமணி நடத்திய பாமக பொதுக்குழு சட்டவிரோதம் என்றும் நிறுவனரின் ஒப்புதல் இல்லாமல் தலைவர் பதவியை ஓராண்டு நீட்டித்து கட்சி விதிகளுக்கு முரணாக செயல்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டி தேர்தல் ஆணையத்தில் ராமதாஸ் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் அன்புமணி விவகாரம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் மற்றும் மத்திய உளவுத்துறைக்கும் ராமதாஸ் தரப்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட ராயபுரம் மற்றும் திருவிக நகர் மண்டலங்களில் தற்காலிக தூய்மை பணியாளர்கள் 507 பேர் பணிக்கு திரும்பியுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தூய்மை பணியை தனியார் வசமிடமிருந்து மீண்டும் மாநகராட்சி வசம் ஒப்படைக்க வலியுறுத்தி கடந்த 1ஆம் தேதி முதல் தூய்மை பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தனியார் நிறுவனத்தில் தற்காலிக ஊழியர்கள் சேர்க்கப்படுவார்கள் என்றும் தனியார் நிறுவனத்தில் 207 தற்காலிக தூய்மை பணியாளர்கள் நேற்று மட்டும் பணியில் சேர்ந்ததாகவும் இதுவரை 507 பேர் பணிக்கு திரும்பியுள்ளதாகவும் சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. தூய்மை பணியாளர்கள் தனியார் நிறுவனத்தின் சட்ட விதிகளின் கீழ் வருவதால் இதுவரை கிடைக்காத பணி பாதுகாப்பு கிடைக்கும் என்று சென்னை மாநகராட்சி விளக்கமளித்துள்ளது. இது தொடர்பான அறிக்கையில் எந்த ஒரு தற்காலிக தூய்மை பணியாளரும் பணி நீக்கம் செய்யப்படவோ பணி மறுப்போ செய்யப்படவில்லை என்று தெளிவுபடுத்தியுள்ளது. இதுவரை கிடைக்காத பணி பாதுகாப்பும் பல சலுகைகளும் கிடைத்திட வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. எனவே தங்களின் பணி பாதுகாப்பு குறித்த உண்மை நிலையினை அறிந்து கொண்டு உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என்று மாநகராட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னை மாநகராட்சியின் வேண்டுகோளை தூய்மை பணியாளர்கள் நிராகரித்துள்ளனர். மாநகராட்சி நிர்வாகம் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை பின்வாங்க மாட்டோம் என்றும் தூய்மை பணியாளர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். 1953 தொழிலாளிங்க எங்களோட நிக்கிறாங்க. இங்க யாரும் அதுக்கு மசியில எங்க போராட்டம் தொடரும். திரும்ப ராம்கே காரங்கிட்ட எங்களை அடமானம் வைக்கிறதுக்குன்னு முயற்சி எடுக்கிறாங்களே தவிர மக்களோட கோரிக்கை என்ன, சரி செஞ்சுதான் பாப்போமே அப்படின்ற வழிக்கு அவங்க வரமாட்டேன்றாங்க.
சென்னையில் போராடி வரும் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் விரைவில் நல்ல முடிவு எடுப்பார் என்று அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வது பற்றி முதலமைச்சர் தான் முடிவெடுக்க முடியும் என்றும் கூறினார். நானும் பேசியிருக்கேன். கிட்டத்தட்ட 300 பேர் திருப்பி வேலைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களோட தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிற காரணத்தால் அந்த வழக்கை முடிச்சுட்டு அவங்க வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நேற்று கூட எல்லா இடத்துலையும் பேசிட்டு தான் வந்திருக்கோம். தலைவர் முதலமைச்சர் அதை சுமூகமா தீர்க்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் செய்து. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் திரைப்பட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் சாமி தரிசனம் செய்தார். நடிகர் ரஜினிகாந்தின் கூலி திரைப்படம் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த படத்தின் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் ஆன்மீக பயணம் மேற்கொண்டு வருகிறார். ராமேஸ்வரத்திற்கு 18 பேர் கொண்ட குழுவுடன் வந்திருந்த அவர் அக்னி தீர்த்த கடலில் நீராடி வழிபட்டார். மதுரை மாநகராட்சி சொத்து வரி முறைகேடு வழக்கில் மேயர் இந்திராணியின் கணவர் பொன் வசந்தை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். மதுரை மாநகராட்சியில் சொத்து வரியை குறைவாக வசூலித்து 200 கோடி ரூபாய் வரை முறைகேடு நடந்ததாக தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக இதுவரை 16 பேர் கைது செய்யப்பட்ட வழக்கில் மேயர் இந்திராணியின் கணவர் பொன் வசந்திற்கும் தொடர்பு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் சென்னையில் அவரை போலீசார் கைது செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற ஆசிய அலைச்சறுக்கு சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதக்கங்களை வழங்கினார். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற 4வது ஆசிய அலைச்சறுக்கு சாம்பியன்ஷிப் போட்டியில் 19 நாடுகளைச் சேர்ந்த 102 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இப்போட்டியில் கொரிய நாட்டைச் சேர்ந்த கனோவா ஹீஜே முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கமும், இந்தோனேஷியாவைச் சேர்ந்த பஜர் அரியானா 2ஆம் இடமும் பிடித்து வெள்ளிப் பதக்கமும், இந்தியாவின் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த ரமேஷ் புடிகால் 3ஆம் இடம் பிடித்து வெண்கலப் பதக்கமும் வென்று சாதனை படைத்தனர். பாம்பன் புதிய செங்குத்து தூக்கு பாலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 3 மணி நேரத்திற்கும் மேலாக ரயில் பயணிகள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. கடந்த ஏப்ரல் மாதத்தில் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்த இந்த பாலத்தை அதிகாரிகள் ஆய்வு செய்தபோது பாலத்தை கீழே இறக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் ராமேஸ்வரத்திலிருந்து மதுரை மற்றும் தாம்பரத்திற்கு புறப்பட்ட ரயில்கள் நிறுத்தி வைக்கப்பட்டன. சில பயணிகள் பேருந்தில் புறப்பட்ட நிலையில் 3 மணி நேரத்தில் நிலைமை சீரானது. தாம்பரம் அருகே சாலையோர மின்கம்பத்தில் இருந்த வயரில் கை உரசியதில் இளைஞர் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செம்பாக்கம் பவனந்தியார் தெருவை சேர்ந்த அஸ்வின் பேக்கரிக்கு சென்றபோது மின்சாரம் பாய்ந்து பரிதாபமாக உயிரிழந்தார். சமூக வலைதளங்களில் வருவது எல்லாமே உண்மையில்லை என்றும் அதனை உண்மை என நம்பி நம்மை நாமே வருத்திக் கொள்வதாகவும் நடிகையும் அதிமுக நிர்வாகியுமான கௌதமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினம் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், மாணவர்கள் சமூக வலைதளங்களில் நேரத்தை செலவிடுவதை தவிர்த்து வாழ்க்கையில் இலக்கை நிர்ணயித்து செயல்பட வேண்டும் என அறிவுரை வழங்கினார். இன்னைக்கு நான் என்ன சாதிக்கணும், இன்னைக்கு நான் என்ன சாதிச்சா நாளைக்கு நின்று என்னால் எதை போராடி ஜெயிக்க முடியும், இது எப்பவுமே உங்க மைண்ட்ல ரொம்ப தெளிவா இருக்கணும். சிவகாசியில் பிரபல பட்டாசாலைகளில் 2வது நாளாக நேற்று இரவிலும் வருமான வரித்துறையினர் சோதனை நீடித்தது. வரி ஏய்ப்பு புகாரின் அடிப்படையில் பிரபலமான சோனி, காளீஸ்வரி பட்டாசு ஆலைகளின் தலைமை அலுவலகங்கள், உரிமையாளர்களின் வீடுகள் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் நேற்று முன்தினம் முதல் சோதனை நடத்தி வருகின்றனர். பட்டாசு ஆலைகளின் தலைமை அலுவலகங்களில் 2வது நாளாக நேற்று சோதனை தொடர்ந்த நிலையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுதந்திர தினம் நாளை மறுநாள் கொண்டாடப்படும் நிலையில் தமிழ்நாடு முழுவதும் காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருச்சி ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படை வெடிகுண்டு தடுப்பு பிரிவு சார்பில் மோப்பநாய் உதவியுடன் சோதனை நடைபெறுகிறது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜ்குமார் தலைமையில் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. சுதந்திர தினத்தை வரவேற்கும் வகையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மூவர்ண நிறங்களில் LED விளக்குகளால் ஜொலித்து வருகிறது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு கோவை ரயில்வே பணிமனையில் ரயில்வே ஊழியர்கள் தங்கும் ரயில் பெட்டி தேசிய கொடியின் வண்ணங்களில் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. ஊழியர்கள் ஓய்வெடுக்கவும் உணவு உண்பதற்காகவும் வழங்கப்பட்ட பெட்டியில் தேசிய கொடி, மகாத்மா காந்தி படங்கள் வரையப்பட்டுள்ளன.
நாமக்கல் அருகே கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த புகாரில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் கைது செய்யப்பட்டார். வாழவந்தி நாடு காவல் நிலையத்திற்கு உணவு கொடுத்து வந்த நபரையும் அவரது மகளையும் கடந்த 6ஆம் தேதி சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் மோகன் திண்டுக்கல்லுக்கு காரில் அழைத்துச் சென்றதாக தெரிகிறது. முள்ளுக்குறிச்சி பகுதியில் தந்தை இறங்கிய நிலையில் மாணவியை மட்டும் எஸ்எஸ்ஐ அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் நாட்டு வெடி வெடித்ததில் 2 மாணவர்கள் படுகாயமடைந்தனர். திருவிழாவில் வெடிக்கும் நாட்டு வெடியை மாணவர் ஒருவர் கல்லூரிக்கு கொண்டு சென்ற நிலையில் உணவு இடைவேளையின் போது வெடியை மேசை மீது வைத்து மாணவர்கள் விளையாடி உள்ளனர். அப்போது நாட்டு வெடி வெடித்ததால் மாணவர் ஒருவருக்கு கையிலும் மற்றும் ஒரு மாணவருக்கு கண்ணிலும் காயம் ஏற்பட்டது. பெரம்பலூரில் சாமியப்பா நகரில் வசிக்கும் மருத்துவர் வீட்டினுள் புகுந்த கொள்ளையர்கள் 33 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்துச் சென்றனர். தனியார் மருத்துவமனையில் பணியாற்றி வரும் உமர் பாஷா இரவு பணிக்கு சென்றிருந்த வேளையில் வீட்டில் யாருமில்லாததை அறிந்த கொள்ளையர்கள் பூட்டை உடைத்து புகுந்துள்ளனர். பீரோவில் இருந்த 33 சவரன் தங்க நகைகள், சுமார் 7 லட்சம் ரூபாய் ரொக்கம், 5 லட்சம் ரூபாய், 4 கிலோ வெள்ளிப் பொருட்கள் ஆகியவற்றை கொள்ளையடித்து தப்பியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே மலைத்தேனீ கூட்டம் கலைந்து தேனீக்கள் கொட்டியதில் 7 பேர் காயமடைந்தனர். சங்கரலிங்கபுரம் பகுதியில் அழகுராஜா என்பவரின் தோட்டத்தில் தென்னை மரத்தில் இருந்த மலைத்தேனீ கூட்டத்தின் மீது கழுகு மோதியதால் தேனீக்கள் கலைந்தன. இதனால் அங்கிருந்த சிறுவர்கள் மகேஸ்வரன், மாறன் உட்பட 7 பேரை தேனீக்கள் கொட்டியதில் அவர்கள் காயமடைந்தனர். அரியலூர் மாவட்டம் தாப்பளூர் விஸ்வநாதர் சிவன் கோவிலுக்கு கிராம மக்கள் மேளதாளம் முழங்க சீர்வரிசை எடுத்துச் சென்று வழிபாடு நடத்தினர். கடந்த மாதம் கோவிலில் குடமுழுக்கு விழா நடந்த நிலையில் 35ஆம் நாள் மண்டலாபிஷேக விழாவை நடத்த அனுமதியை சிந்தாமணி கிராம மக்கள் கேட்டுப் பெற்றனர். இதையடுத்து கிராம மக்கள் பழங்கள், பூக்கள், அபிஷேக பொருட்களை சீர்வரிசையாக கோவிலுக்கு எடுத்துச் சென்று வழங்கினர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே சேதமடைந்த சாலையில் பொதுமக்கள் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டு அதிருப்தியை வெளிப்படுத்தினர். நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்கிற்கு வந்து செல்லும் லாரிகளால் சாலை சேதமடைந்துள்ள நிலையில் குடிநீர் குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாவதாக கூறுகின்றனர். மழை பெய்தால் சாலை குண்டும் குடியுமாக மாறிவிடுவதால் சாலையை விரைந்து சீரமைத்து தர கோரிக்கை விடுத்துள்ளனர். சுதந்திர தினத்தையொட்டி நாடு முழுவதும் தேசிய கொடி பேரணி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. தலைநகர் டெல்லியில் உள்ள கன்னோட் பிளேஸ் பகுதியில் நடைபெற்ற மூவர்ண கொடி பேரணியில் முதலமைச்சர் ரேகா குப்தா கலந்து கொண்டார். ஜம்மு காஷ்மீரின் சோஃபியான் பகுதியில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கொடி பேரணி நடைபெற்றது. ராஜஸ்தானின் ஜோத்பூரில் எல்லை பாதுகாப்பு படையினர் சார்பில் மோட்டார் சைக்கிள் பேரணி நடைபெற்றது. பெங்களூருவை சேர்ந்த 5 வயது சிறுமி ஒருவர் போக்குவரத்து நெரிசல் தொடர்பாக பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார். ஆர்யா என்கிற சிறுமி எழுதிய கடிதத்தை அவருடைய தந்தை அபிரூப் சாட்டர்ஜி எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். அதில் பெங்களூருவில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருப்பதால் பள்ளிக்கு செல்வதில் தாமதமாவதாகவும் சாலையில் மோசமாக இருப்பதாகவும் சிறுமி குறிப்பிட்டுள்ளார். தங்களுக்கு உதவ வேண்டும் என்றும் அவர் பிரதமரிடம் கோரிக்கை வைத்துள்ளார். வாக்கு திருட்டு விவகாரத்தில் பீகாரைச் சேர்ந்த 124 வயது மூதாட்டியின் புகைப்படம் இடம்பெற்ற டி ஷர்ட் அணிந்தபடி டெல்லியில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வாக்காளர் பட்டியல் குளறுபடிகளை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் சோனியா காந்தி தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, TR பாலு உட்பட நூற்றுக்கணக்கான எம்பிக்கள் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர். அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை நிறுத்த மாட்டேன் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்தார். நாடாளுமன்ற வளாகத்தில் பேட்டியளித்த அவர் வாக்கு திருட்டு தொடர்பாக தற்போது அனைத்து ஆதாரங்களும் தங்களிடம் இருப்பதாக கூறினார். बहुत सारी सीट्स हैं, सिर्फ एक सीट नहीं है, बहुत सारी सीट्स हैं. ये नेशनल लेवल पे किया जा रहा है, सिस्टमैटिकली किया जा रहा है. इलेक्शन कमीशन जानता है, हम जानते हैं. पहले सबूत नहीं था, अब क्लियरली सबूत है और हम कॉन्स्टिट्यूशन की रक्षा कर रहे हैं.
ஆதார் அட்டையில் தனது பிறந்த ஆண்டு 1990 என்றே இருப்பதாக பீகாரைச் சேர்ந்த மிந்தா தேவி தெரிவித்துள்ளார். சிவான் மாவட்டத்தைச் சேர்ந்த அவர் ஆதார் அட்டையை வைத்தே வாக்காளர் அடையாள அட்டைக்கு விண்ணப்பித்த நிலையில் அதில் 1900 என அச்சிடப்பட்டிருந்தது தனக்கு தெரியாது என்றும் கூறியுள்ளார். வாக்குச்சாவடி மட்டத்திலான அதிகாரி யாரும் தன்னை தொடர்பு கொள்ளவில்லை என்று கூறியுள்ள அவர் வாக்காளர் அடையாள அட்டையை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். வாக்கு திருட்டு புகாரை தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தை கண்டித்து நாடு முழுவதும் நாளை இரவு போராட்டம் நடத்தவுள்ளதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால், வாக்கு திருடர்களை அரியணையை விட்டு வெளியேற்றுவோம் என்ற முழக்கத்துடன் நாளை இரவு 8 மணிக்கு அனைத்து மாவட்டங்களிலும் இந்த பேரணி நடத்தப்படவுள்ளதாக தெரிவித்தார். செப்டம்பர் 15 முதல் அக்டோபர் 16 வரை நாடு தழுவிய கையெழுத்து இயக்கத்தை நடத்தி 5 கோடி கையெழுத்துக்களை பெற்று தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் அவர் கூறினார். திருப்பதி மலைப்பாதையில் பயணிக்கும் வாகனங்களுக்கு வரும் வெள்ளிக்கிழமை முதல் ஃபாஸ்டேக் கட்டாயம் என தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. வாகனங்களில் வரும் பக்தர்களுக்கு சிறந்த பாதுகாப்பு, கூட்ட நெரிசல் தவிர்ப்பு உள்ளிட்ட சேவைகளை வழங்க ஃபாஸ்டேக் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பக்தர்களின் வசதிக்காக மலை அடிவாரத்தில் உள்ள அலிபிரியில் ஃபாஸ்டேக் மையம் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கிக் கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகை குறித்து வங்கிகளே முடிவு செய்து கொள்ளலாம் என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. சமீபத்தில் ICICI வங்கி சேமிப்பு கணக்குகளை தொடங்குவதற்கான குறைந்தபட்ச சராசரி இருப்பை அதிகரித்தது. இதுகுறித்து பேசிய ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா, குறைந்தபட்ச இருப்பு தொகை குறித்து முடிவு செய்வது ரிசர்வ் வங்கியின் ஒழுங்குமுறைக்கு கீழ் வரவில்லை என்றார். வங்கிகள் தங்களின் வணிக தேவைக்கு ஏற்ப இதனை முடிவு செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்தார். சீனாவில் ஷாங்காய் மாகாணத்தில் உள்ள வனவிலங்கு பூங்காவில் நடைபெற்ற ட்ரோன் காட்சி அனைவரையும் கவர்ந்தது. பூங்கா பகுதிக்குள் உள்ள சுவான் ஏரியில் ட்ரோன் கண்காட்சி நடைபெற்றது. இதில் பல வடிவங்களில் ட்ரோன்கள் பறந்து பார்வையாளர்களை ஆச்சரியப்படுத்தின. மேலும் பூங்கா முழுவதுமாக நியான் லைட்டுகள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருந்தது. உத்தரகண்ட் மாநிலம் டேராடூனில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் மாடுகள் அடித்துச் செல்லப்பட்டன. சுற்றுலா தலமான டேராடூனில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் அங்குள்ள ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ராய்ப்பூர் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தில் மாடுகள் அடித்துச் செல்லப்பட்டன. இதேபோன்று சாங் ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்ட நிலையில் ஆற்றை கடந்த ஒற்றை யானை ஒன்று வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டது. காசா பகுதியிலிருந்து பாலஸ்தீனியர்கள் வெளியேற வேண்டும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அழைப்பு விடுத்துள்ளார். ஹமாஸ் அமைப்பினருக்கு எதிரான இஸ்ரேலின் தாக்குதலில் இதுவரை சுமார் 62,000 பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்தனர். இந்த நிலையில் தாக்குதலை தீவிரப்படுத்த இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் முதலில் போர் நடைபெறும் பகுதியிலிருந்தும் பின்னர் எல்லையை விட்டும் பாலஸ்தீனியர்கள் வெளியேற வேண்டும் என்று நெத்தன்யாகு கேட்டுக் கொண்டுள்ளார். அமெரிக்காவின் மான்டானா பகுதியில் உள்ள விமான நிலையத்தின் ஓடுதளத்தில் 2 விமானங்கள் மோதி தீப்பற்றி எரிந்தன. காலிஸ்பெல் என்ற பகுதியில் இந்த விபத்து நடந்துள்ளது. சிறிய வகை விமானம் ஒன்று தரையிறங்கிய போது ஓடுதளத்தில் நின்றிருந்த மற்றொரு விமானத்தின் மீது மோதியது. இதில் 2 விமானங்களும் தீப்பற்றி எரிந்தன. இந்த விபத்தில் 2 பேர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர்ச்சுகல் கால்பந்து வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தனது நீண்ட நாள் காதலியை கரம் பிடிக்க உள்ளார். 40 வயதான ரொனால்டோவும் 31 வயதான ஜார்ஜினாவும் 8 ஆண்டுகளாக காதலித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஜார்ஜினா தனது கைவிரலில் வைர மோதிரத்தை அணிந்திருக்கும் புகைப்படத்தை பதிவிட்டுள்ளார். திருமணத்திற்கு ஓகே சொல்லிவிட்டேன் என்றும் ஜார்ஜினா தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அந்த மோதிரத்தின் விலை 40 கோடி ரூபாய் வரை இருக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யும் முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள கோபால் நகரில் இத்திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அணை சத்யா நகரில் வயது முதிர்ந்தோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்களை வழங்கிய முதலமைச்சர் அவர்களின் குறைகளையும் கேட்டறிந்தார். தாய்மானவர் திட்டத்திற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள பயனாளிகள் முதலமைச்சர் வீடு தேடி வந்து ரேஷன் பொருட்களை வழங்கியது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினர்.
நான் இப்போ போய் வரதுங்காட்டியா குடியிருப்பு தள்ளுவாங்க, அப்புறம் வாங்குவாங்க, ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த இதெல்லாம் கிடையாது. வெயிலில் போய் நிற்கணும் லைனு. இப்போ அந்த லைன் நிற்க வேண்டிய வேலை இல்லை. அரிசியெல்லாம் வாங்க முடியாது, ஒரு ஆள் கூட வரணும். அதெல்லாம் இப்போ தேவையில்லை சார். அப்பா காலத்தில் நாங்கள் பால் முட்டையும் சாப்பிட்ருக்கோம். அப்போ சின்ன குழந்தை. இப்போ சாப்பிட்ற காலத்தில் நீங்கள் வீடு தேடி எங்களுக்கு கொடுத்த தண்ணியில் வீட்டுக்கு வந்துட்டீங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்த தாயுமானவர் திட்டம் தேமுதிகவிற்கு கிடைத்த வெற்றி என பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர் விஜயகாந்தின் வாக்குறுதியை நிறைவேற்றிய முதலமைச்சருக்கு நன்றி என கூறினார். அன்னைக்கு கேலி பேசிய அனைத்து கட்சிகளும் இன்றைக்கு தமிழக அரசு அதில் ஒரு முயற்சியாக தாயுமானவர் என்ற திட்டத்தின் மூலம் முதியவர்களுக்கு லாரியில் வச்சு அந்த பொருட்களை கொண்டு வந்து விநியோகம் ஆரம்பிச்சிருக்காங்க. இது கேப்டனுக்கு கிடைத்த வெற்றி. தமிழ்நாடு அரசின் மாநில கல்விக் கொள்கையின் கட்டமைப்பு குறித்து எழுந்துள்ள பல்வேறு விமர்சனங்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை விளக்கமளித்துள்ளது. அதில் மாநில கல்விக் கொள்கையில் சமூக நீதியை ஆழமாக வலியுறுத்தும் கூறுகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் இருமொழிக் கொள்கையை தொடர்ந்து செயல்படுத்துவதை வலியுறுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கப்பட்டுள்ளது. மும்மொழிக் கொள்கை, இளநிலை பொது நுழைவுத் தேர்வு உள்ளிட்டவற்றை மாநில கல்விக் கொள்கை எதிர்ப்பதாகவும் பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இந்த கொள்கை தமிழ்நாட்டின் கல்வி தனித்துவத்தை பாதுகாத்து மாணவர்களை உலகளாவிய சவால்களுக்கு தயார் செய்வதாகவும் விளக்கப்பட்டுள்ளது. சென்னையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை தொடர்பாக ஆலோசிக்கப்படும் என்று தெரிவித்துள்ள பொதுச் செயலாளர் துரைமுருகன், இதில் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மாணவர் சேர்க்கை இல்லை என காரணத்தை கூறி தமிழ்நாட்டில் 200க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளை மூட திமுக அரசு முடிவெடுத்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கிருஷ்ணகிரியில் பரப்புரை செய்த அவர் டீசல் விலையை குறைப்பதாக அளித்த வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்றும் கூறினார். இந்த ஆட்சி வந்த பிறகு புதிய பள்ளிகள் திறப்பதற்காக ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திறக்கப்பட்ட பள்ளிகள் அதை மூட விழா செஞ்சதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. தமிழ்நாட்டில் மாணவர்களே இல்லாத 207 அரசு பள்ளிகள் மூடப்பட உள்ளதாக பரவிய தகவலை பள்ளி கல்வித்துறை திட்டவட்டமாக மறுத்துள்ளது. மாணவர் சேர்க்கை இல்லாத 207 பள்ளிகளை மூடுதல் அரசின் நோக்கமல்ல என கூறியுள்ள பள்ளி கல்வித்துறை, இப்பள்ளிகளில் புதிய மாணவர் சேர்க்கை தேவை ஏற்படும் பட்சத்தில் அவை செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் எனவும் விளக்கமளித்துள்ளது. தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைந்ததற்கு குழந்தை பிறப்பு விகிதம் குறைந்தது உள்ளிட்டவையே காரணம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி பாஜக தலைமை ஓ பன்னீர்செல்வத்தை சமாதானம் செய்து மீண்டும் கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் தங்கள் கூட்டணியில் இணைவார் என நம்பிக்கை தெரிவித்தார். மீண்டும் ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குதா? நீங்க தான் அதெல்லாம் சமாதான பேச்சுவார்த்தை முன்னெடுத்தீங்களா? ஓபிஎஸ் அவர்களும் நானும் தேவை ஏற்படும்போது பேசிக்கொள்வோம். அவரை டெல்லியில் உள்ள பாஜக தலைவர்கள் தான் அவரை சமாதானப்படுத்தி மீண்டும் எங்கள் கூட்டணியை கொண்டு வருவார். மீண்டும் வருவார் நம்புறீங்களா? உறுதியாக நம்புகிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் இணைந்தால் மகிழ்ச்சிதான் என்று தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன் என அனைவரும் ஒரே மேடையில் ஏறுவோம் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இல்ல, அப்படி வந்தா எனக்கு சந்தோஷம் தான். வெகு தேர்தலுக்கு நாள் இருக்கு, ஆனால் வெகு விரைவில் எல்லோரும் ஒரே மேடையில் ஏறுவார். அடுத்த சட்டமன்ற தேர்தலில் தாவேகா வெற்றி பெற்று விஜய் முதலமைச்சர் ஆவார் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். மதுரையில் வரும் 21ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் அது தொடர்பாக தேனி மாவட்டத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த், மற்ற கட்சிகளுக்கு மாநாடு நடத்த வேண்டும் என்றால் 6 மாதம் 1 வருடம் என நீண்ட காலம் எடுக்கும் என்றும், ஆனால் விஜய் அழைத்தால் தாவேகா தொண்டர்கள் குடும்பத்துடன் கூட்டமாக கூடுவார்கள் என்றும் கூறினார். சாலையோரங்களில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட பிளெக்ஸ் போர்டுகளை அகற்ற வேண்டும் என அதிகாரிகள் மற்றும் காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சட்டவிரோத பிளெக்ஸ் பேனர்களை அகற்றவில்லை என்றால் தொடர்புடைய அதிகாரிகள் மீது துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும், விபத்து ஏற்பட்டால் அவர்கள்தான் இழப்பீடு தர வேண்டும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்தது.
திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே கோயிலில் பொங்கல் வைக்க வந்த இரு தரப்பினருக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவரை ஒருவர் விறகு கட்டையால் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதூர் மாரியம்மன் கோயிலில் ஆடி மாத 4வது செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு பொங்கல் வைக்க வந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் சிங்காரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மகேந்திரன் குடும்பத்தினருக்கும் கங்கவரம் பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறி ஒருவரை ஒருவர் விறகு கட்டையால் தாக்கிக் கொண்டனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த புதுப்பாளையம் காவல் நிலைய காவலர்கள் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்தனர். ஆபத்து விளைவிக்கும் வகையில் வாகனம் ஓட்டியதாக கூறி ரத்து செய்யப்பட்ட வாகன ஓட்டுநர் உரிமத்தை மீண்டும் வழங்க கோரி டிடிஎஃப் வாசன் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு டிடிஎஃப் வாசன் ஓட்டுநர் உரிமத்தை காஞ்சிபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலர் ரத்து செய்தார். இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி அவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் மாடியிலிருந்து குதித்து சிறுமி தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த சிறுமியின் தாய் அந்தமானைச் சேர்ந்தவர். தந்தை சென்னை நீலாங்கரையில் வசிக்கிறார். தாய் மறுமணம் செய்ததால் மகளை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என கூறி தந்தை ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது சிறுமி நேரில் ஆஜர்படுத்தப்பட்டார். சிறுமியை மகளிர் காப்பகத்தில் சேர்க்க நீதிபதி உத்தரவிட்ட நிலையில் விரக்தியில் அவர் மாடியில் இருந்து குதித்துள்ளார். காயமடைந்த சிறுமி சிகிச்சைக்காக தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைத்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மேல ராமசேத்தி கிராமத்தில் செயல்பட்டு வரும் கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்வதற்காக கொண்டுவரப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து நெல்மணிகள் முளைக்க தொடங்கியுள்ளன. தென்காசியில் கரும்புச்சாறு இயந்திரத்தில் பெண்ணின் கை சிக்கிக் கொண்ட சம்பவம் காண்போரை பதபதைக்க வைத்தது. புதிய பேருந்து நிலையம் அருகே கேரளாவை சேர்ந்த சுஜி மினி தம்பதி கரும்புச்சாறு விற்பனை செய்து வருகின்றனர். வழக்கம் போல் பணியில் ஈடுபட்ட மினி கரும்புசாறு இயந்திரத்தை தூய்மை செய்த போது அவருடைய கை மாட்டிக்கொண்டது. தீயணைப்பு வீரர்களின் ஆலோசனைக்கு ஏற்ப இயந்திரம் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு வலியால் துடிதுடித்து போன பெண் மீட்கப்பட்டார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே சாக்கோட்டையில் உய்யவந்தம்மன் கோவிலில் விவசாயம் செழிக்க வேண்டிய அசைவ விருந்து படைக்கப்பட்டது. 75 கிடாய்களை பலியிட்டு 15க்கும் மேற்பட்ட மிகப்பெரிய அண்டாக்களில் அசைவ ரசம் தயாரானது. 2600 கிலோ அரிசியை சாதமாக வடித்து அம்மனுக்கு படையலிட்ட பின் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்டோருக்கு விருந்தளிக்கப்பட்டது. நண்பகல் தொடங்கி நள்ளிரவு வரை விருந்து பரிமாறப்பட்டது. திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் திரளான பக்தர்கள் காவடி எடுத்து சாமி தரிசனம் செய்தனர். ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை அன்று மூலவர் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் வந்திருந்தனர். காவடி எடுத்தும் அலகு குத்தியும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். கனமழையால் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டாரத்தில் 500 ஏக்கரில் குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டதால் விவசாயிகள் கலக்கமடைந்துள்ளனர். 2 நாள் பெய்த கனமழையால் சீர்காழியில் மட்டும் 200 ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர்கள் அனைத்தும் தண்ணீரில் சாய்ந்தன. ஏக்கருக்கு 20,000 ரூபாய் செலவு செய்த நிலையில் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதேபோன்று அகனி, நிம்மேலி, வள்ளுவக்குடி உள்ளிட்ட இடங்களிலும் பயிர்கள் பாதிக்கப்பட்டன. அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நடிகர் சிவா சாமி தரிசனம் செய்தார். மூலவர், சண்முகர், தட்சிணாமூர்த்தி, சூரசம்ஹாரமூர்த்தி சன்னதிகளில் சிறப்பு வழிபாடு நடத்தி நடிகர் சிவாவுடன் மக்கள் ஆர்வத்துடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். கிருஷ்ணகிரி அருகே காதலை கைவிட்டதால் இளம்பெண்ணின் அந்தரங்க வீடியோக்களை காதலன் இணையத்தில் வெளியிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேட்டுப்புலியூரைச் சேர்ந்த சந்துரு என்பவரை இளம்பெண் ஒருவர் காதலித்துள்ளார். சந்துரு தனக்கு சகோதரர் முறை உறவினர் என தெரிய வந்ததால் இளம்பெண் காதலை கைவிட்டுள்ளார். அப்போது தனிமையில் இருந்த வீடியோக்களை வெளியிடுவேன் என மிரட்டியதால் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் சந்துருவை காவலர்கள் அழைத்து எச்சரித்து அனுப்பியுள்ளனர். விரக்தியடைந்த சந்துரு இளம்பெண்ணை பழிவாங்க அந்தரங்க வீடியோக்களை உறவினர்களுக்கு அனுப்பிய நிலையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மற்றும் வாணியம்பாடியில் நீர்வழி பாதைகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகள் மற்றும் கடைகள் அகற்றப்பட்டன. சில குடியிருப்பு வாசிகள் எதிர்ப்பு தெரிவித்து மறியலில் ஈடுபட்ட நிலையில் நீதிமன்ற உத்தரவு குறித்து காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் எடுத்துக் கூறி அனுப்பி வைத்தனர்.
கடலூர் மாவட்டம் சாத்தப்பாடி கிராமத்தில் அருந்து கிடந்த மின் கம்பியை மிதித்த விவசாயி உயிரிழந்தார். செல்வம் என்பவர் தனது நிலத்தில் நீர் பாய்ச்சிக் கொண்டிருந்த போது அங்கு அருந்து கிடந்த மின்சார கம்பியை மிதித்ததால் மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்நிலையில் மின்வாரியத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்கள் செல்வம் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். மன்னார்குடியில் அவசரமாக பேசுவதற்காக இளைஞரிடம் செல்போன் வாங்கிய நபர் அதனை திருப்பிக் கொடுக்காமல் கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடிய சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. தேரடி பகுதியில் நின்று கொண்டிருந்த அறிவழகன் என்பவரிடம் செல்போன் வாங்கி பேசிய நபர் பேசியவாறே அங்கிருந்து நகர்ந்ததால் செல்போனை கொடுக்குமாறு அறிவழகன் கேட்டுள்ளார். அப்போது அந்த நபர் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து அறிவழகனை குத்திவிட்டு தப்பி ஓடினார். புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுகாவில் இருந்து 3 ஊராட்சிகளை பிரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். பட்டுக்கோட்டை தாலுகாவில் இருந்து 2ஆம் புலிக்காடு, அழகிய நாயகிபுரம், ஆண்டக்காடு ஊராட்சிகளை பிரித்து புதிதாக உருவாக்கவுள்ள அதிராம்பட்டினம் தாலுகாவுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் 3 ஊராட்சிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் 2ஆம் புலிக்காடு கடைத்தெருவில் உண்ணாவிரதம் இருந்தனர். பொதுமக்களுக்கு ஆதரவாக வணிகர்களும் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் கம்பம் நகரில் வளர்ச்சித் திட்டப் பணிகளில் முறைகேடுகள் நடைபெறுவதாக கூறி நகர்மன்ற கூட்டத்தில் கவுன்சிலர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். நகராட்சித் தலைவர் வனிதா நெப்போலியன், நகராட்சி ஆணையாளர் உமா சங்கர் ஆகியோரை முற்றுகையிட்டு தனிச்சையாக பணிகளை மேற்கொள்வதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் கூட்டத்தில் வாசிக்கப்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக தலைவர் அறிவித்த நிலையில் எதிர்ப்பு தெரிவித்து தீர்மான புத்தகத்தை கவுன்சிலர்கள் கிழிக்க முயன்றனர். சிதம்பரம் சார் ஆட்சியரை கண்டித்து கிராம நிர்வாக அலுவலர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். கிராம நிர்வாக அலுவலர்கள் காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை அவர்களது அலுவலகத்தில் இருக்க வேண்டும் என்று சிதம்பரம் சார் ஆட்சியர் கிஷன்குமார் உத்தரவிட்டார். நிலையில் கிராம நிர்வாக அலுவலகங்களில் அடிப்படை வசதிகள் இல்லை என்று குற்றம் சாட்டி 100க்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் தற்செயல் விடுப்பு எடுத்து சார் ஆட்சியரிடம் மனு அளிக்க சென்றனர். அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் தர்ணாவில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் டைல்ஸ் விற்பனை கடையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. சுரேஷ்குமார் என்பவருக்கு சொந்தமான கடையில் திடீரென்று ஏற்பட்ட தீ விபத்தில் அங்கிருந்த டைல்ஸ், குழாய்கள் மற்றும் கட்டுமான பொருட்கள் நெருப்புக்கு இரையாகின. 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமானதாக கூறப்படுகிறது. கியூபா நாட்டு தூதர் யுவான் கார்லோஸ் மார்சன் அகிலேரா மாமல்லபுர புராதன சின்னங்களை சுற்றி பார்த்தார். கியூபா நாட்டு தூதருக்கு மலை தமிழ்ச்சங்க தலைவர் மலை சத்யா தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அவர் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமான அர்ஜுனன் தபசு சிற்பங்களையும் வெண்ணெய் உருண்டை பாறை சிற்பங்களையும் கண்டு வியந்தார். 4600 கோடி ரூபாய் மதிப்பிலான 4 புதிய செமி கண்டக்டர் திட்டங்களுக்கு பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அதில் 2 ஆலைகள் ஒடிசாவிலும் பஞ்சாப் மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் தலா 1 ஆலையும் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே மத்திய அமைச்சரவை 6 செமி கண்டக்டர் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் அதன் பணிகள் பல்வேறு கட்டங்களாக நடைபெற்று வருகின்றன. நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் பதவி நீக்க தீர்மானத்தை ஏற்றுக்கொண்ட மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா 3 நீதிபதிகள் அடங்கிய விசாரணை குழுவை அமைத்துள்ளார். நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட விவகாரம் குறித்து மக்களவையில் சபாநாயகர் ஓம் பிர்லா பேசினார். அப்போது யஷ்வந்த் சர்மாவை பதவி நீக்கம் செய்ய உச்சநீதிமன்ற குழு பரிந்துரை அளித்திருப்பதாகவும் இதை நிறைவேற்ற 146 எம்பிக்கள் கையெழுத்திட்ட தீர்மானத்தை ஏற்றுக்கொள்வதாகவும் கூறினார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளரை தேர்வு செய்ய இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டம் வரும் 18ஆம் தேதி நடைபெறும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜெகதீப் தங்கர் ராஜினாமாவை தொடர்ந்து புதிய குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் 21ஆம் தேதி நிறைவடைகிறது. இதனால் வேட்பாளர் தொடர்பாக கூட்டணி தலைவர்களுடன் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசி வருவதாக கூறப்படுகிறது. காசா விவகாரத்தில் இந்தியா அமைதி காத்து வருவது வெட்கக்கேடானது என்று காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றக்கூடியவர் பாலஸ்தீனத்தில் 5 பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்ட சம்பவம் கொடூரமானது என்று தெரிவித்துள்ளார். காசாவில் இஸ்ரேல் இனப்படுகொலை செய்து வருவதாகவும் பசியால் குழந்தைகள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் அம்ரோகாவில் சாலையில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனை தெருநாய் கடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கஜ்ரவலா பகுதியில் சிறுவர்கள் சாலையில் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கிருந்த தெருநாய் ஒன்று சிறுவனின் காலை கவியது. சிறுவன் கூச்சலிட்ட நிலையில் அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் சிறுவனை நாயிடமிருந்து காப்பாற்றினார்.
டெல்லியில் தெருநாய்களை ஒட்டுமொத்தமாக அகற்ற உச்சநீதிமன்றம் விதித்துள்ள உத்தரவு மனிதாபிமான கொள்கைக்கு எதிரானது என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளவர் நாய்கள் அழிக்கப்பட வேண்டிய பிரச்சனை அல்ல என குறிப்பிட்டுள்ளார். காப்பகங்கள், கருத்தடை, தடுப்பூசி மற்றும் சமூக அக்கறை மூலம் சாலைகளில் பாதுகாப்பான சூழலை உருவாக்க முடியும் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். நாய்களை ஒட்டுமொத்தமாக ஒழிப்பது குறுகிய இரக்கமற்ற முடிவு என்றும் பொதுமக்கள் மற்றும் விலங்குகளின் பாதுகாப்பை ஒருங்கே உறுதி செய்ய வேண்டும் என்றும் பதிவிட்டுள்ளார். பிலிப்பைன்ஸ் நாட்டு கண்காணிப்பு கப்பலை பின்தொடர்ந்து சென்ற சீன நாட்டின் 2 கப்பல்கள் மோதி விபத்துக்குள்ளாகின. தெற்கு சீன கடல் பகுதியில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. தங்கள் நாட்டு கடல் பகுதிக்குள் சென்ற பிலிப்பைன்ஸ் நாட்டின் கப்பலை துரத்திக் கொண்டு சீனாவின் கடற்படை கப்பல் மற்றும் கடலோர பாதுகாப்பு படை கப்பல் சென்றுள்ளன. அப்போது சீனாவின் 2 கப்பல்களும் தங்களுக்குள் மோதி விபத்துக்குள்ளாகின. இதில் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் ட்ரோன் மூலமாக பொருட்கள் விநியோகிப்பதை வால்மார்ட் நிறுவனம் தொடங்கியுள்ளது. அமெரிக்காவில் பல கிளைகளை வைத்திருக்கூடிய வால்மார்ட் நிறுவனம் டெல்லஸ் பகுதியில் ட்ரோன் மூலமாக டெலிவரி சேவையை தொடங்கியுள்ளது. அங்குள்ள 18 கடைகளில் இந்த சேவை அமலுக்கு வந்துள்ளது. அடுத்த ஆண்டுக்குள் இது 100 கடைகளாக விரிவு செய்யப்படும் என்று தெரிகிறது. தினசரி உபயோகப் பொருட்கள், தின்பண்டங்கள் உள்ளிட்டவை ட்ரோன் மூலமாக டெலிவரி செய்யப்படுகின்றன. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் கபில் தேவ் சந்தித்தார். சென்னைக்கு வந்த கபில் தேவ் மரியாதை நிமித்தமாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்தார். இதுகுறித்து பதிவிட்டுள்ள உதயநிதி ஸ்டாலின், விளையாட்டுத் துறையில் தமிழ்நாடு அரசு எடுத்துள்ள பல்வேறு முன்னெடுப்புகளை கபில் தேவ் பாராட்டியதாகவும், கிரிக்கெட்டை தாண்டி மற்ற விளையாட்டுகளை பிரபலப்படுத்தவும் மேம்படுத்தவும் கபில் தேவ் எடுக்கும் முயற்சிகள் பாராட்டத்தக்கவை என்றும் துணை முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கபில் தேவுக்கு உதயநிதி ஸ்டாலின் திருவள்ளுவர் சிலையை பரிசளித்தார். தன்னுடன் செல்ஃபி எடுக்க வந்த இளைஞரை சமாஜ்வாதி கட்சி எம்பி ஜெயபச்சன் தள்ளிவிடும் வீடியோ வேகமாக பரவி வருகிறது. டெல்லியில் தனியார் நிகழ்ச்சியில் ஜெயபச்சன் கலந்து கொள்ள வந்தபோது இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக கூறப்படும் நிலையில் அவருக்கு எதிராக பலரும் சமூக வலைதளங்களில் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் தொடங்கப்பட்ட போது அதில் ஒரு அணியை வாங்கிக் கொள்ள தனக்கும் அழைப்பு வந்ததாக நடிகர் சல்மான் கான் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசியவர் அந்த அழைப்பை மறுத்துவிட்டதாக தெரிவித்தார். அதற்காக தற்போது வருந்தவில்லை என்றும், தனக்கு வயதாகிவிட்டதால் புதிதாக ஒரு அணியை வாங்க முடியாது என்றும் சல்மான் கான் சிரித்தபடி தெரிவித்தார். பாலிவுட் நடிகர் ஷாருக் கான் கொல்கத்தா அணியையும் நடிகை பிரீத்தி ஜிந்தா பஞ்சாப் அணியையும் நிர்வகித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தனது புதிய பாடல் குறித்த அறிவிப்பு வெளியிட்டு பாப் பாடகி டெய்லர் ஸ்விஃப்ட் தன்னுடைய ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளார். சர்வதேச அளவில் ரசிகர்களை பெற்ற டெய்லர் ஸ்விஃப்ட் தன்னுடைய அடுத்த பாடலின் பெயர் தி லைஃப் ஆஃப் எ ஷோகர்ல் என்று அறிவித்துள்ளார். இந்த பாடலின் ரிலீஸ் தேதி குறித்து அவர் அறிவிக்கவில்லை. ஆனால் அக்டோபர் 13ஆம் தேதிக்குள் இந்த பாடலின் கேசட் வெளியாகும் என்று ஸ்விஃப்டின் இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்படவிருக்கும் மடிக்கணினிகளை தயாரிக்க குறைந்த விலையை சமர்ப்பித்த டெல் மற்றும் ஏசர் நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. 15.6 இன்ச் திரை அளவு கொண்ட ஒரு மடிக்கணினிக்கு டெல் நிறுவனம் வரிகள் இல்லாமல் 40,828 ரூபாய் விலையாக சமர்ப்பித்துள்ளது. 14 இன்ச் திரை அளவு கொண்ட ஒரு மடிக்கணினிக்கு ஏசர் நிறுவனம் வரிகள் இல்லாமல் 23,385 ரூபாய் விலையாக சமர்ப்பித்துள்ளது. இந்நிறுவனங்களுக்கு விரைவில் லேப்டாப் கொள்முதல் ஆணைகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறப்படுகிறது. மதுரையில் நடைபெறும் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு வருமாறு தொண்டர்களுக்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். அறிக்கை வெளியிட்டுள்ள விஜய் பல்வேறு சவால்கள், நெருக்கடிகளை மக்கள் சக்தியோடும் கடவுள் அருளாலும் கடந்து அடுத்தடுத்த கட்டங்களை தாண்டி வருவதாக தெரிவித்துள்ளார். வரும் 21ஆம் தேதி மதுரை பாரப்பத்தியில் தாவேகாவின் 2வது மாநில மாநாடு நடைபெறுவதை குறிப்பிட்டுள்ள விஜய், தமிழக வெற்றிக் கழகம் மாற்று சக்தி அல்ல, முதன்மை சக்தி என்பதை உலகிற்கு உணர்த்துவோம் என்று தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் அவனியாபுரம் அருகே மாரடைப்பால் உயிரிழந்த மகனின் கையை பிடித்து அழுதவாறே தாயும் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புரசரடி தெருவைச் சேர்ந்த குமரவேலுவுக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதாக தெரிகிறது. இதையடுத்து தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவரை இறந்துவிட்டதாக கூறினர். இதனைத் தொடர்ந்து குமரவேலுவின் உடல் அவரது வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. அப்போது அவரது தாயார் கோவிந்தம்மாள் குமரவேலின் கையை பிடித்து அழுதவாறே மயங்கி விழுந்து உயிரிழந்தார்.
புதுக்கோட்டையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெறும் பகுதியில் மனு எழுதி கொடுக்க பொதுமக்களிடம் வசூலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் பிடித்து எச்சரித்தனர். ராஜாகுளம் அருகே தனியார் திருமண மண்டபத்தில் முகாம் நடைபெற்ற நிலையில் மக்களுக்கு இலவசமாக மனுக்களை எழுதி கொடுக்க அரசு சார்பில் ஆட்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். எனினும் அருகே தனிநபர்கள் 100 ரூபாயை பெற்றுக்கொண்டு மனுக்களை எழுதி கொடுத்து வந்த நிலையில் அதிகாரிகள் அறிவுறுத்தலின் பேரில் அவர்களை காவலர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். உள்ள போங்க சார், உள்ள எல்லாமே எழுதிறாங்க. உள்ள போங்க, நிறைய பேர் எழுதுறாங்க. எழுதின ஆள் அங்கே போட்டிருக்காங்க, ஸ்டாஃப்லாம் டூட்டி போட்டுருக்காங்க. உள்ள போங்க. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதலாக 86,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டதால் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சாகுபடி அதிகரித்ததால் நெல் தேக்கம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். கடந்த ஆண்டை விட தற்போது 86,102 மெட்ரிக் டன் கூடுதலாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இவைகள்தான் ஆங்காங்கு நெல் வாங்கக்கூடிய கொள்முதல் நிலையங்களில் மூட்டைகள் தேங்கியிருப்பதற்கு காரணம். மயிலாடுதுறை மாவட்டம் திருவாவடுதுறை கிராமத்தில் மகாமாரியம்மன் கோவில் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விரதமிருந்த பக்தர்கள் பால்குடம் எடுத்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கோவை மதுக்கரை அருகே ரயில் மோதி யானைகள் உயிரிழப்பதை தடுக்கும் வகையில் வைக்கப்பட்டுள்ள AI தொழில்நுட்பம் இந்தியா முழுவதும் அமல்படுத்தப்பட உள்ளதாக மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை இணை அமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்தார். அவினாசி சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் உலக யானைகள் தின விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மத்திய இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங், இந்தியாவில் 29,000 காட்டு யானைகள் உள்ளதாகவும் அவற்றை பாதுகாக்க தொண்டு அமைப்புகள் உள்ளூர் மக்களுடன் இணைந்து வனத்துறையினர் பணியாற்றி வருவதாகவும் கூறினார். திருப்பத்தூர் அருகே பள்ளி மாணவர் உயிரிழந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்களை காவல்துறையினர் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அரசு நிதி உதவி பெறக்கூடிய பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்த முகிலன் மாணவர் விடுதியின் கிணற்றில் மர்மமான முறையில் உயிரிழந்தார். இந்நிலையில் பள்ளி நிர்வாகத்தின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டி 50க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வந்தனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்திய நிலையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கடலூர் தேவனாம்பட்டினத்தில் ஆழ்கடலில் மீன்பிடிக்க சென்ற மீனவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி அளிக்கும் வகையில் பல டன்கள் எடையுள்ள மீன்கள் சிக்கின. பெரும்பாறை எனப்படும் இவ்வகை மீன்கள் அதிக அளவில் கிடைத்ததால் கரையில் இருந்து சிறிய படகுகள் எடுத்து செல்லப்பட்டன. ஒவ்வொரு மீனும் 2 முதல் 12 கிலோ வரை எடையில் இருந்ததால் ஒவ்வொரு படகிலும் 20 முதல் 40 டன் வரை மீன்கள் எடுத்து வரப்பட்டன. வழக்கமாக 400 ரூபாய்க்கு விற்கப்படும் பெரும்பாறை மீன்கள் வரத்து அதிகரித்ததால் 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டன. வேலூரில் அரசு பேருந்தில் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக நடத்துனர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். காட்பாடியை அடுத்த மகிமண்டலம் திகுவாப்பள்ளியைச் சேர்ந்த அரசு பேருந்து நடத்துனர் காண்டீபன் காட்பாடியை அடுத்த சேர்க்காடு பகுதி அருகே 17 வயது சிறுமி பேருந்தில் ஏறும்போது பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சிறுமி அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காட்பாடி மகளிர் போலீசார் அரசு பேருந்து நடத்துனர் காண்டீபனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் நடைபெற்ற வினாடி வினா தனிநபர் உலக சாதனை நிகழ்ச்சியில் பங்கேற்ற பேராசிரியர் வினிதா ரமேஷ் ஈச் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார். மாணவ மாணவிகள் எழுப்பிய 250 கேள்விகளுக்கு 8 மணி நேரம் இடைவிடாமல் பதிலளித்து இந்த சாதனையை அவர் படைத்துள்ளார். பேராசிரியர் வினிதா ரமேஷிற்கு சான்றிதழும் வழங்கப்பட்டது. அரியலூர் மாவட்டம் தூத்தூர் கிராமத்தில் 24 மணி நேரம் மதுபானம் விற்பனை நடைபெறுவதாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிராமத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் டாஸ்மாக் கடைகள் இருந்தாலும் கிராமத்தை சேர்ந்த சிலர் மதுபானங்களை வாங்கி பதுக்கி வைத்து நாள் முழுவதுமாக விற்பனை செய்வதாக புகார் தெரிவித்து அரசு பேருந்தை மறித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உரிய முறையில் புகார் அளித்தால் நிச்சயம் நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறையினர் உறுதியளித்த பிறகு அவர்கள் 5 மணி நேரத்திற்கு பிறகு கலைந்து சென்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆம்னி பேருந்தில் தம்பதியின் கைப்பையிலிருந்து 3.5 சவரன் நகையை திருடிய 4 பேர் கைது செய்யப்பட்டனர். சென்னை சென்ற அந்த பேருந்தில் இருந்த தம்பதியர் இரவு உணவு சாப்பிடுவதற்காக கீழே இறங்கிச் சென்றபோது காரில் வந்து நோட்டமிட்ட இருவர் தம்பதி தங்களது இருக்கையிலேயே விட்டுவிட்டு சென்ற கைப்பையை எடுத்து நகையை திருடிச் சென்றனர். இது தொடர்பான புகாரில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் 4 பேரை கைது செய்தனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே லாரியும் டெம்போ வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு லாரியில் திரும்பிய சுமார் 25 பேர் காயமடைந்தனர். லாரியை பின்தொடர்ந்து வந்த கார் ஒன்றும் லாரியின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சாலையில் கவிழ்ந்து கிடந்த 3 வாகனங்களையும் சாலையிலிருந்து அப்புறப்படுத்தினர். ஈரோட்டில் 13 வயது சிறுமிக்கு செல்போனில் ஆபாச படம் காட்டிய நபரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். நாராயண வலச பகுதியைச் சேர்ந்த ஆனந்த்குமார் 13 வயது சிறுமியிடம் அடிக்கடி தனது மொபைல் போனில் உள்ள ஆபாச படத்தை காட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சிறுமி அளித்த புகாரின் பேரில் போலீசார் நடத்திய விசாரணையில் ஆனந்த்குமார் சிறுமிக்கு ஆபாச படம் காட்டியது தெரியவந்தது. இதையடுத்து ஆனந்த்குமாரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஈரோட்டில் 12 நாட்கள் நடைபெற்ற புத்தக விழாவில் 5 கோடி ரூபாய்க்கு மேல் புத்தகங்கள் விற்பனையாகி உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு புத்தக திருவிழா இன்னும் சிறப்பாக நடைபெற தற்போதிலிருந்தே பணிகளை தொடங்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 1ஆம் தேதி தொடங்கி 230க்கும் மேற்பட்ட அரங்கங்களுடன் நடைபெற்ற புத்தக திருவிழா நேற்றுடன் நிறைவு பெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடை அடுத்த கீரைக்காரர் தெருவில் விஏஓ வீட்டின் வெளியே நிறுத்தப்பட்டிருந்த பைக்கை கொள்ளையர்கள் திருடிச் சென்றனர். பரதனாமி கிராம நிர்வாக அலுவலரான சின்னப்பையன் தனது பைக்கை வீட்டின் வெளியே நிறுத்தியிருந்த நிலையில் அதிகாலையில் அந்நேரத்தில் அப்பகுதியில் சுற்றிய இளைஞர்கள் அதனை நீண்ட நேரம் நோட்டமிட்டு திருடிச் சென்றது சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. திருவள்ளூரில் திருமணம் செய்யாமல் உடன் வாழ்ந்து வந்த பெண்ணின் 9 வயது மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக இளைஞர் மீது புகார் அளிக்கப்பட்டது. துளசி நகர் பகுதியைச் சேர்ந்த இளம் பெண்ணுக்கு 2 குழந்தைகள் இருக்கும் நிலையில் கணவர் இறந்துவிட்டார். இதையடுத்து அவர் பூங்கா நகரைச் சேர்ந்த ரோஜர் என்பவர் 2 ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்த நிலையில் பிரிந்துவிட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த பெண் வேறொருவரை திருமணம் செய்து கொண்டார். இதையடுத்து தனிமையில் இருந்த புகைப்படங்களை அனுப்பி ரோஜர் தன்னை மிரட்டியதாகவும் தனது 9 வயது மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் அந்த பெண் புகார் அளித்துள்ளார். கர்நாடக வனப்பகுதியில் யானையை தொந்தரவு செய்து மிதி வாங்கியவருக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. பந்திப்பூர் வனப்பகுதியில் சுற்றுலா சென்ற பசுவராஜ் என்பவர் அங்கிருந்த யானையை வீடியோ எடுத்தார். அப்போது அந்த யானை அவரை தாக்கியது. இதனிடையே அவர் மன்னிப்பு கேட்டு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். ಬಹಳ ಹುಷಾರಾಗಿರಿ, ತಾಳ್ಮೆಯಿಂದ ಎಲ್ಲರೂ ಅಲ್ಲಿ ಏನು ಬೋರ್ಡು ನಾಮಫಲಕಗಳಿದೆ ಅದಕ್ಕೆ ತಕ್ಕನಾಗಿ ಅನುಸರಿಸಿ. ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ನನಗಾದ ಸ್ಥಿತಿನೇ ನಿಮ್ಗಾಗುತ್ತೆ. ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 144 செம்மரக் கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கொத்தூர் கிராமத்தில் வசிக்கக்கூடிய பாஸ்கர் ரெட்டி என்பவர் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் ஏ கிரேட் தரம் என்று கூறப்படக்கூடிய செம்மரக் கட்டைகள் சிக்கின. கைப்பற்றப்பட்ட 144 செம்மரக் கட்டைகளின் மதிப்பு சுமார் 40 லட்சம் ரூபாய் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் தலைமறைவாக உள்ள பாஸ்கர் ரெட்டியை வனத்துறையினர் தேடி வருகின்றனர். துள்ளுவதோ இளமை திரைப்படத்தில் தன்னுடன் நடித்த அபிநய்க்கு நடிகர் தனுஷ் 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கியுள்ளார். துள்ளுவதோ இளமை படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த அபிநய் கல்லீரல் பாதிப்பால் அவதியடைந்து வருகிறார். மருத்துவ செலவுக்கு கூட பணமின்றி ஏழ்மையில் வாடும் இவருக்கு சிலர் உதவி செய்து வருகின்றனர். இந்நிலையில் நடிகர் தனுஷ் 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளித்துள்ளார். ஸ்பெயின் நாட்டின் கடீஸ் பகுதியில் காட்டுத்தீ வேகமாக பரவி வரும் நிலையில் தீயை கட்டுப்படுத்தும் பணி நடந்து வருகிறது. அங்குள்ள கடலோர பகுதியான சகாரா டி லோஸ் அட்டியூன்ஸ் பகுதியில் காட்டுத்தீ பரவி வருகிறது. ஹெலிகாப்டர் மூலம் தீயை அணைக்கும் ரசாயனங்களை தெளிக்கும் பணி நடந்து வருகிறது. தீ பரவக்கூடிய பகுதிக்கு அருகே உள்ள கடற்கரையிலிருந்து இதனை காண பொதுமக்கள் பலர் கூடி வருகின்றனர்.